வந்துருச்சு சார். இல்ல சரியா ஓதுங்க போல வராம. குர் ஷம் ரித் குல். லேட் ஆகுது, லேட் டூ லேட். ஃபாஸ்டா வரணும். குர் ஷம் ரித் குல். குல் அல்ல, ஹுல். திரும்ப சொல்லுங்க பாப்போம். குர் ஷம் ரித் குல். செகண்ட் இது. ஷம் செகண்ட் பாக்ஸ். செகண்ட் சல் சக் பத். வேல திருப்பியாங்க. சல் சக் பல். சக், ரெண்டாவது சக் அப்படியா? சக்கண்ட பெல. சல் ஓகே. சக் அப்படியா? சல் சக் அப்படியான்னு கேட்டேன். இல்ல சார். ம். ஆமா சார். ரெண்டாவது எப்படி வரும்? ரெண்டாவது தான் பெல. ரெண்டாவது எப்படி வரும்? சக்கே சக் அப்படியா? சக்கே சக்கி, சக்கி அப்படியா? சக்கே சக்கி பிழை. சக்கே. பிழை. சுக்குனிச்ச சக்கே அப்படியே வரும். அப்ப சொலே பலே அப்படியே சொல்றது உண்டே. என்ன மிஸ் பா இது? சக்கு பல். பல் சரி, ரெண்டாவது எப்படி வரும்? சக் எப்படி வரும்? சக் ஆ, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து. குர் ஷம் ரித் குல் குல். சல் சக் பல். ம். ஹாய், நாளைக்கு இன்னும் ஒரு பாடத்துக்கு வருவோம். இதுவும் ஒரு முக்கியமான பாடம். நீட்டுதலோடு வர விஷயம். இப்பதான் நீட்டுதல் என்றதுக்கு வர போறோம். எஸ் சார். நீட்டி ஓத போறோம். சரி, இப்ப இதை எப்படி ஓதுவோம் சொல்லுங்க பாப்போம். முதலாவது ப பா அப்படியா? எப்படி ப. ஓதுவோம்? ஆ, ப என்று தான் ஓதுவோம். எப்படி ஆமா ஓதுவோம்? சார். ப ப என்று ஓதுவோம். ப ஹயர். இது எப்படி ஓதுவோம்? பா. இதுல என்ன செஞ்சுக்குது பக்கத்துல? அ. பக்கத்துல அலிஃப் ஒன்று சேர்ந்திக்குது. பக்கத்துல ஆமா சார். அலிஃப் ஒன்று சேர்ந்திக்குது. அதாவது ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட பாவோட என்ன செஞ்சுக்குது? அலிஃப். ஆ, ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட பாவோட அலிஃப் ஒன்று சேர்ந்திக்குது. சேர்ந்த அதோட வடிவம் எப்படி வரும் என்றால் இப்படி வரும்.
ஓகே சார். இதை எப்படி ஓதுவோம் என்றால் பே. 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 ஆ, அதான் அதுல ஓதல் முறை. பே. பே. ஆ, சரி. இங்க பாருங்க ரெண்டாவது என்ன செஞ்சுக்குது? கஸ்ரத்துன்னு வைக்கப்பட்ட ப. பி. அப்ப பி. இதுல என்ன செய்யப்பட்டிக்குது? பி. என்ன செய்யப்பட்டிக்குது? ஓத என்ன என்ன நடந்துக்கு அதை சொல்லுங்க, என்ன நடந்துக்குது? பி பிளஸ் ஏ. என்னைய அதான் முக்கியம். சுக்குன் ஏ. ஆ, கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட. சொல்லுங்க, கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட ஏ. ஏயா. பி. ஆ, பி. பி. பேயோட என்ன செய்யுது? சுக்குன் ஏ. ஆ, சுக்கூன் ஏ வந்திக்குது. இப்படி ரெண்டும் சேர்ந்தால் இதனுடைய உச்சரிப்பு என்ன? பி. அப்படியா? ஆமா சார். பி என்றா பெல. நல்லா கேட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட எழுத்தோட சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துச்சு என்றால் அதையும் நாங்க நீட்டணும். பி என்று நீட்டல்ல. பி எப்படி நீட்டணும்? பி. ஆ, பி பி. என்றா பெல. நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளணும். மூணாவது இது எப்படி வரும்? பு. வெரி குட். இதுல என்ன நடந்துக்குது? பு பிளஸ் சுக்குன் வா. ஆ, பி பிளஸ் சாரி பூ பிளஸ் சுக்குன் வா. வாவ். இப்படி வந்துச்சு என்றால் இது நாங்க பொவ் என்று ஓதுவோம். அப்படியா? ராங் சார். ராங். எப்படி ஓதணும்? பூ. ஆ, வெரி குட். எப்படி ஓதணும்? பூ என்று ஓதணும். பூ. ம். இந்த மாதிரி எந்த எழுத்து வந்தாலும் நாங்க அழகான முறையில நீட்டி ஓத தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வாங்க இது எப்படி ஓதுறது? பே. அப்படியா? இல்ல சார். ஆ, பை. பை. பை என்று ஓத மாட்டோம். பை நீட்ட மாட்டோம். ஏன் நீட்ட மாட்டோம்? ஏன் பி. நாங்க அதை பே என்று நீட்ட மாட்டோம் அல்லது பி என்று ஏன் நீட்ட மாட்டோம்? நீட்டணும் சார். ம், விளங்கல. நீட்டணும். நீட்டணும். அப்படியா? ஆமா சார். எப்படி நீட்டணும்? பை. பை. அது நீட்டுதல். அது நீட்டுறது பே, பி, பூ. இதான் நீட்டுறது. பை நீட்டுறல. அது பை என்று வருது பிள்ளை. பை. அவ்வளவுதான். பை. நீட்டலையே. பை. நீட்டணுமா நீட்டுதே இல்லையா? நீட்டக்கூடாது சார். ஏன் நீட்டக்கூடாது? ஏன் நீட்டக்கூடாது? ம். சரி. பத்தாத்துன்னு வந்திருக்குல்ல சார். ஃபத்ஹத்துன் வந்தா எப்ப நீட்டுவோம் அதை சொல்லுங்க. குட். ஃபத்ஹத்துன் வந்துக்குது. சுக்குன். ஃபத்ஹத்துன் வந்தா
பேலன்ஸ் சொல்லுங்க. இப்ப எப்ப நீட்டுவோம்? 10 வந்தா எப்படி நீட்ட மாட்டோம் முடியா? நீ நீட்டணும் சார். நீட்டணும். எப்ப நீட்டுவோமா? 10 வந்தா மட்டும்தான் நீட்டணும் சார். 10 வந்தா மட்டும்தான் நீட்டுவோம் அப்படியா? இப்ப 10 தான் வந்துக்குது. நீட்டணுமே. பேக்கு மேல என்ன ஆகிது? கசரத்துன்னு ஆகிது. இல்ல சார். ம். 10 அப்ப நீட்டல. நீட்டணுமே. யோசிங்க யோசிங்க யோசிங்க. பை பா தான் நீட்டணும். பை நீட்டையில அது. பை நீட்டையிலுமா அப்படி விளையாது. பை 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 நீட்டுறதா அது. பை அப்படியா? நான் இப்ப என்ன சொன்னேன்? நீட்டுறா வந்து நீட்டணும், அல்லது பி நீட்டணும், அல்லது பூன்னு தான் நீட்டணும். இந்த பை பூ எல்லாம் நீட்டுறல. இந்த 3 வடிவத்தில் நீட்டுறது. விளங்குதா? எஸ் சார். இப்ப எப்படி நீட்டுறது சொல்லுங்க பாப்போம். பை. பை அப்படியா? ஆமா சார். அப்ப நீட்ட இல்லையா நீங்க? நீட்டுறா இல்லையா? பை அதான் நீட்டுறதா இல்லையா? நீட்டல சார். நீட்டல. அது எப்ப நீட்டுவோம்? பை அது என்னது? நீட்டுறதா நீட்டது இல்லையா? இப்ப எப்ப நீட்டுவோம்? எந்த சந்தர்ப்பத்தில் நீட்டி ஓதுவோம்? இப்ப நீட்டலன்னா நீட்டாம தானே ஓதுறீங்க. ஆமா சார். எந்த சந்தர்ப்பத்தில் நீட்டி ஓதுவீங்க? பாப்போம். கேள்வி விளங்கிச்சா? பி பீண்டு எப்ப நீட்டுவோம்? பி எண்டு எப்ப நீட்டுவோம்? 10 வந்தா சார். சுக்குன்னு வந்தா நீட்டணும் சார். எங்க சுகுன் வந்தா? யாருக்கு சுகுன் தானே வந்து இது. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? வந்திருக்கு. இன்னும் ஐடியா வரலையே உங்களுக்கு? பி எண்டு எப்ப நீட்டுவோம்? பாப்போமே. இந்த பை என்றது அஹ், பி எண்டு கஷ்ட எப்ப நீட்டுவோம்? வந்தா எங்க யா வந்தா? கீழே சார். ம். எது கீழே? கீழே வந்தா சொல்லப்படாது பிள்ளது. இஸ்பா. சார் ஆ பி என்று கீழே எப்- ஆ கீழே கஷ்டத்துன்னு வந்தா சார். பாக்கு கீழே கசரத்துன்னு வந்தா நாங்க அதை பி என்று நீட்டலாம். சரி, ரெண்டாவது அன்னைக்கு இது என்னது? ஓ போய் பொய். அப்ப அதை பூண்டு எப்ப நீட்டுவோம்? லம்மட்டுன்னு வந்தா சார். லம்பம் தான் வந்திக்குது பாக்கு. போய் அதான் கேட்கிறேன் மிஸ்பா. பொய் என்றத பூ என்று நீட்டணும்டா எப்ப நீட்டுவோம்? ம், மேல லம்மட்டுன்னு வந்தா நீட்டுவோம் சார். மேல லம்மதும் தான் வந்திக்குது பாக்கு மேல.
வந்தா நீட்டணும் சார். வந்த வரலையா அப்ப லம்மத்துன்? வந்திருக்கு சார். அப்ப நீட்டலையே நீங்க. போய் போய் நீட்டுற அப்பலையே இப்பதானே சொன்னேன். போய் பை தை நீட்டலான்னு சொன்னேன் இப்பதானே. திருப்பி நீட்டுறீங்களே. முதலாவது இப்ப என்ன சொன்னீங்க? ஏன் மறக்கறீங்க? முதலாவது இப்ப என்ன சொன்னீங்க? முதலாவது பாகல. இதுல என்ன சொன்னீங்க? இது எப்படி இது எப்படி ஓதுறது? பை பை. ஏன் பாண்ட் நீட்ட இயலாது? அல்லது எப்போது நாங்க பாண்ட் நீட்டுவோம்? பத்தாயிரத்து வந்தா சார். பத்து தான் வந்து இது கசரத்து நான் வந்து இப்ப பாக்கு மேல. இல்ல சார். அப்ப நீட்ட மாட்டோம். பை அண்டி ஓதுறோம். பாண்ட் எப்ப நீட்டுவோம்? நீட்டுறது எப்போதும் பா பி பூ தான். பை பி பூன்னு நீட்டுறல. தெளிவாக ப பி பூ இதுதான் நீட்டுறது. பொய் பொய்யா? முதலாவது பொய் அப்படியா? இல்ல சார். செகண்ட் ஒன் பெஸ்ட் பண்ண என்ன? பை. பை நீட்டல் அப்படித்தானே? நீட்டல். ஆமா சார். சரி இப்ப நான் கேட்கிறேன், அது நாங்க நீட்டி ஓதுறது எப்படி? எப்ப ப என்று எப்ப நீட்டுவோம்? பி என்று எப்ப நீட்டுவோம்? ரெண்டு கேள்வி. பேனா பத்தாயிரத்து பீனா கஷ்டத்துன் சார். வேண்டா பத்தாவது பத்தாவது இங்க பத்தாவது தான் வந்து இப்ப ப இந்த பத்தாவது தான் வந்து பத்தாவது தான் வந்து கசரத்துன்னு வரலையே. பை வெரி குட். அதான் முக்கியம். பத்தஹத்துன் பக்கு வந்திக்கணும். அதே நேரம் பக்கத்துல சுக்குன் வந்திருக்கு. சுக்குன் வந்திக்கணுமா? நல்ல விஷயம். இப்பதான் சொன்னீங்க பக்கத்துல அலிஃப் ஈக்கணும். பக்கத்துல இங்க பாருங்க. அலிஃப் வந்திக்கு பத்தஹத்துன் பா வந்து பக்கத்துல யாவா வந்திக்குது. இல்ல சார். அலிஃப் நீங்க சொல்லலையே விட அலிஃப்னு சொல்லி. இவ்வளவு நேரம் சொல்லல. ரெண்டாவது எப்படி ஓதுனீங்க? போ இ. பூ பூ அப்படியா? ஆமா சார். பூ என்றா பேல பி பியா? அப்ப கசரத்து வந்து பி அப்படியா? என்ன இல்ல எல்லாம் குழப்புது. ஒண்ணு விலங்கல்ல அப்படியா? புரியுது சார். அப்ப கேள்வி கான்செப்ட் வெளியே வருது. ரெண்டாவது எப்படி ஓதுறது? பி அல்லது பூ அப்படியே ஓதுறது? இல்ல சார். ஆ, பொய் போய். இப்ப நான் கேட்கிறேன், இரண்டாவது பூ என்று நீட்டணும் என்றால் என்ன செய்யணும்? அலிஃப் அலிஃப் பக்கத்துல இருக்கு சார். அலி பக்கத்துல தான் நீட்டுறது அப்படியா? இந்த இப்படி பா வந்து பாகு பக்கத்துல அலிஃப்னு வந்துக்கணும் அப்படியா? பூ இது பூ அப்படியா? இல்ல சார். ஆ, அப்படியா வந்து இது இங்க பூ நீட்டுறதுங்க மூணாவது லைன்ல இந்த பூ பக்கத்துல அலிஃப் சேர்ந்திக்கு அப்படித்தானா? வெரி குட். ஆ பூ பக்கத்துல அலிஃப் சேர்ந்தா இன்னைக்கு பூ நீட்டுறது. அலிஃப்ல வாவ் இருக்கு சார். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க இப்ப? நான் சரி அலிஃப் சேர்க்கணும் பண்ணி. எஸ் சார். அப்ப பூ நீட்டு நம்ம என்ன செய்யணும்? பூ 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 அப்படியா நீட்டுறது? பூ பூ என்று நீட்டணும்டா என்ன என்ன செய்யணும்? பக்கத்துல வாவ் இருக்கு. எதுக்கு பக்கத்துல வாவிக்கணும்? தேகி பக்கத்துல வாவிக்கணும் அப்படியா? இல்ல சார். பூ பக்கத்துல வாவ். பூக்கு பக்கத்துல வாவ். அது தெளிவா சொல்லணும். அப்படி சொல்ல அப்படி சொன்னா நீங்க மாட்டிக்கொள்வீங்க. பா வந்து பாக்கு மேல லம்ம துணிக்கணும். அதுக்கு பக்கத்துல சுக்கூன் செய்யப்பட்ட வாவிக்கணும். தெளிவா சொல்லணும். அல்லது விடப்பல. எப்படி? சுக்கூன் செய்யப்பட்ட வா வரணும். எது பக்கத்துல வரணும்? லம்மத்துன் பெற்ற பாக்கு பக்கத்துல. லம்மத்துன் பெற்று வர பாக்கு பக்கத்துல சுக்கூன் செய்யப்பட்ட வா வந்தா தான் பூன்னு நீட்டுவோம். ஓகே சார். சரி இப்ப அடுத்த கேள்வி வரப்போகுது.
பி எட்டு வந்தா நீட்டுறது அப்படித்தானே? இந்த பூ, இந்த புய் தானே இது, புய். ஆமா சார். அந்த புய் என்கிறத பி என்று நீட்டணும்டா எதை மாத்தணும்? எப்படி மாத்தணும்? பிக்கு லம்மத்துன்னு இருக்கணும் சார். யாக்கு சுக்குன் இருக்கணும் சார். சுக்குனி தான் பி நீட்டணும் அப்படித்தானே? ஆமா சார். அப்பலே இங்க லமதும் தானே இருக்குது. அப்ப இந்த புய்ன்னு சொன்னீங்க அப்ப கேட்ட கேள்வி தானே. இந்த ரெண்டாவது புய் இத எந்த சந்தர்ப்பத்துல எப்படி மாத்தினால், என்ன செஞ்சு மாத்தினால் அதை நாங்க பி என்று நீட்டலாம்? பி பிக்கு பக்கத்துல அலிஃப் வந்துருக்கணும். பி பக்கத்துல அலிஃப் வந்தா பி நீட்டும் அப்படியா? முதலாவது இந்த அடையாளத்துல மூணு பேர் சொல்லுங்க பாப்போம். இதுல பேர் என்ன? ஃபத்தத்துன், இதுல பேர் என்ன? கஸ்ரத்துன், இதுல பேர் என்ன? லம்மத்துன், இதுல பேர் என்ன? சுக்குன். சுக்கூன். அப்ப பாத்துக்கிறோம். இதான் தியரி. ஃபத்தஹாத்துன்னு வச்ச எழுத்துக்கு பக்கத்துல அலிஃப் வந்தா தான் நாங்க ப நட்டுவோம். சார். அப்ப நீட்டணும் என்ன செய்யணும்? அலிஃப் இருக்கணும் சார். எது பக்கத்துல அலிஃப் வைக்கணும்? நூனு பக்கத்துல அலிஃப் வைக்கணும், தேன்னுட்டணும் அப்படியா? அல்லது பேக் பக்கத்துல அலிஃப் வைக்கணும், தேன்னுட்டும் அப்படியா? பக்கத்துல அலிஃப் இருக்கணும் சார். தேக்கு பக்கத்துல அலிஃப் வைக்கணும், அப்ப நான் தேன்னுட்டுவோம். ஜ நீட்டணும் பண்ணா என்ன செய்யணும்? பக்கத்துல அலிஃப் இருக்கணும் சார். ஜேக்கு மேல என்ன வைக்கணும்? கஷ்டத்து நீக்கணும் அப்படியா? லம்மத்து நீக்கணும். ஃபத்தத்துன் இருக்கணும் சார். ஃபத்தஹாத்துன்னு தான் நிக்கணும். இதான் முதலாவது தியரி. இது விளங்கினா? புரிஞ்சிருச்சு சார். புரிஞ்சிச்சு. ரெண்டாவது என்ன செஞ்சுக்குது? கஸ்ரத்துன்னு வந்துக்குது அப்படித்தானே? கஸ்ரத்துன்னு ஆமா சார். எழுத்துக்கு பக்கத்துல சுக்கூன் செய்யப்பட்ட யா வரணும். அப்பதான் நாங்க அதை பி ஆமா டி நீ எண்ணிட்டோம். இப்ப ஒரு எழுத்து ஒரு ஜீம் வருது, அந்த ஜீமை நாங்க ஜி நீட்டணும். அப்படின்னா என்ன செய்யணும்? சுக்குன் வந்திருக்கணும் சார். சும்மா சுக்குன்னு தான் ஜி நீட்டும் அப்படியா? சுக்குனை போட்டாச்சு, இதை ஜி நீட்டலுமா? ஒரு சுக்குனை ஜி வச்சுக்கொண்டு ஜி நீட்டலுமா? ஒழுங்கா சொல்ல விடு பெற ஜி பக்கம் பெறங்கல. ஜி பக்கத்துல யா இருந்தா மேல சுக்குன் இருக்கணும் சார். ஜீமுக்கு பக்கத்துல யா இருந்து அதுக்கு மேல சுக்கூன் இருந்தா நாங்க ஜி நீட்டுவோம் அப்படியா? இல்ல சார். ஆஹ் ஜி ஜிக்கு கீழே கஸ்ரத்துன் இருந்தா நீட்டணும் சார். ஜீமுக்கு கீழே கஸ்ரத்து நிக்கணும். சரி, இப்போ இத ஜி என் டி இது சரியா? இதை நான் ஜே நீட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபத்தத்துன் வந்திருக்கணும் சார் மேல. ஜிமுக்கு மேல ஃபதாத்துன்னு வந்தா ஜே நீட்டலாம் அப்படித்தானே? பக்கத்துல மாத்த எழுத்த மாத்தவே இல்லை, சுக்குன் சரியா போட்டா சரி அப்படியா? ஜக்கு மேல ஃபத்தத்துன் இருந்தா நீட்டணும் சார். இந்தா போட்டுட்டேன். இப்ப ஜ. இப்ப சரியா இது ஜே நீட்டலாம் அப்படியா? ஆமா சார், கரெக்ட். சரி ஏன்னா ஜே நீட்டலாம். அப்ப ஜை என்று ஓதுறா ஜே நீட்டுறதா? ஜ நீட்டணும் சார். நீட்டுறதா? அப்ப ஜை என்று ஓதுற எப்ப? ஜைனா யா வந்திருக்குங்க சார். ஏன் வந்தீங்கதா? யா வந்தா அப்ப திருப்பி இங்க இங்க போலே ஆகுது. இப்ப இது பை என்று ஓதல, பே நீட்டணுமே. இது புய் என்று ஓதல, பூண்டு நீட்டணும் அப்படியா? சார். சரி, நான் நிறைய கேள்வி கேட்டுக்கிறேன், விளங்கப்படுத்தி மீக்கிறேன். உங்களுக்கு விளங்கிக்கின்னு சொல்றீங்க. கேட்ட கேள்விக்கு விடப்பில்ல, அடுத்த கிளாஸ்லயும் இதே கேள்விகளை திருப்பி கேட்பேன். வைத்து ரெக்கார்டையும் கேட்டு திருப்பி ஒரு முறை இருந்து பார்த்து எனக்கு விடைய டேட் வரணுமா?
ஓகே கேள்விகள் சார். தொடரும். இதே மாதிரி கேட்பேன் எல்லா எழுத்துக்களையும். ஓகே சார்.